ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வந்து சொரக்காய் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம். இது வந்து கிரேவி கூட்டு எப்படின்னு வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே வந்து எடுத்திருக்கோம். எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம், பெருஞ்சீரகம்னா சோம்பு, இது எல்லாமே வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 3ல இருந்து 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காய் சேர்த்துடலாம். சொரக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும். இப்ப வந்து இந்த ஊற வச்சிருக்கிற துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதோட வந்து கலந்து விட்டுடலாம். பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வந்து வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4ல இருந்து 5 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்திருக்கேன். துவரம்பருப்பு சேர்க்கறதுனால வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலதான் வந்து 4 விசில் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா வந்து பாசி பருப்பா இருந்தா ஒரு 2-3 விசில்லே வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வந்து குக்கர்ல வந்து விசில் எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப பாருங்க நல்லா வந்து தண்ணி எல்லாம் சுண்டி வரணும். அந்த அளவு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்காவை அரைச்சு அப்படியே சேர்க்க வேணாம். தேங்காய் பால் மட்டும் எடுத்து இதோட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேணாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட் கொதிக்க விட்டா போதும். இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இந்த சொரக்காய் கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ரவா கிச்சடி தான் வந்து செஞ்சிருக்கோம். ரவா கிச்சடிக்குமே வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து துவரம் பருப்பு நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். பாசி பருப்பு நல்ல குழைவா வெந்து வந்திருக்கும். சொரக்காமும் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இந்த மாதிரி கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.